அனைவருக்கும் வணக்கம். மங்களகரமான இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வெள்ளிக்கிழமை என்றாலே அது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள். நம் வீட்டில் ஐஸ்வர்யமும் அமைதியும் பெருக நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வழிபாடுகளில் ஒன்றுதான் விளக்கேற்றுவது. இன்று நம்முடைய புதிய தளிர் ஒளிகள் சேனலில் வெள்ளிக்கிழமை வழிபாட்டின் போது சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த பாடல்கள் மற்றும் மந்திரங்களை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். வாருங்கள், ஆன்மீக பயணத்தை தொடரலாம். முதலில் அதிகாலையிலே வீட்டை சுத்தம் செய்வது அவசியம். வாசலில் கோலமிட்டு நிலவாசலுக்கு மஞ்சள் மற்றும் குங்குமமிட்டு பூக்களால் அலங்கரிக்க வேண்டும். இது அஷ்டலட்சுமிகளையும் நம் வீட்டுக்கு வரவேற்க உதவும். பிறகு பூஜை அறையில் உள்ள காமாட்சி அம்மன் விளக்கை சுத்தம் செய்து அதற்கு சந்தனம் அல்லது மஞ்சள் மற்றும் குங்குமத்தால் பொட்டு வைக்க வேண்டும். விளக்கேற்ற எப்பொழுதும் சுத்தமான பஞ்சு திரி அல்லது தாமரை தண்டு திரியை பயன்படுத்தலாம். எண்ணெய் பொறுத்தவரை நல்லெண்ணெய் அல்லது சுத்தமான பசு நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மந்திரம் பார்ப்போம். விளக்கேற்றும் பொழுது மனதார இந்த எளிய பாடலை சொல்லி தாயாரை அழைக்கலாம். விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே, ஜோதி மணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே, அந்தி விளக்கே அலங்கார நாயகியே, காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே, புகுந்த இடமெல்லாம் பொன்னாக செய்பவளே, வந்த இடமெல்லாம் மங்களம் தருபவளே, இந்த இல்லத்தில் எழுந்தருளி அருள் புரிவாயே. இத்துடன் மகாலட்சுமியின் அருளை பெற ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக என்ற மந்திரத்தை 108 முறை அல்லது உங்களால் முடிந்த அளவுக்கு சொல்லலாம். நெய்வேத்தியம் உலர்-திராட்சை, கற்கண்டு அல்லது ஏதாவது ஒரு இனிப்பை தாயாருக்கு படைக்கலாம். இந்த எளிய வழிபாட்டை தொடர்ந்து செய்து வந்தால் உங்கள் வீட்டில் வறுமை நீங்கி மகாலட்சுமியின் அருள் நிலைத்திருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் வெள்ளிக்கிழமை வழிபாட்டை எப்படி செய்வீர்கள் என்பதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.